இப்பதான் வலிக்குது பார்வதி. காயத்துக்கு மருந்து போட்டுக்கங்க பெரியயா. கையில பட்ட காயத்துக்கு நீ மருந்து போட்டுருவ. என் மனசுல பட்ட காயத்துக்கு யார் மருந்து போடுவா? உன் கையில் இந்த வளையல் பார்க்கும்போதெல்லாம் நான் மெக்கானிக் வேலை செஞ்சு வாங்கி கொடுத்த வளையல்னு என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். எனக்கு அது போதும். இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொருள் என்னன்னு கேட்டா அது நீங்க வாங்கி கொடுத்த இந்த வளையல் தான் பெரியயா. இந்த வளையலை வாங்கி கொடுக்கறதுக்காக நீங்க பட்ட கஷ்டத்தை என்னால மறக்கவே முடியாது பெரியயா.
என் நிலைமைய பாத்தியம்மா? எனக்கு ஏமா இப்படி ஒரு நிலைமை? நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ண? என் வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா எனக்கு மட்டும் ஏமா அது இப்படி வேதனையா போச்சு? பெரியய்யா கட்டின தாலிய கழுத்துலயும் அவர் நினைப்ப மனசுலயும் சுமந்துகிட்டு இந்த ஜென்மத்தை கழிச்சிடலான்னு இருந்த. அதனாலதான் அவரை விட்டு விலகி இருந்த. ஆனா வேலைக்கு போக போகதான் அவரு வேணும் வேணும்னு மனசு கேக்குது. பெரியய்யா என் கையில போட்டு விட்ட வளையல கழட்டும் போது எனக்கு என் உடம்புல இருந்து உசிரையே உறவை எடுத்த மாதிரி ஆயிடுச்சுமா. பெரியய்யாவை பார்த்தாலே போதும், அவரோட குரலை கேட்டாலே போதும்னு இருந்த எனக்கு இப்பெல்லாம் அவரே வேணும்னு தோணுதும்மா. இந்த சோதனையில இருந்து நான் எப்படி மேல போறேன்? விதையோட விளையாட்டுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நான்கு எழுத்து கவிதை நீ. உன் பெயரை உச்சரிக்கும் போதே மனசுக்குள் உற்சாகம் மூட்டெடுக்கிறது. கிராமத்து தேவதையே, உன் கண்களுக்குள் இருப்பது என்ன காந்தமா? என் இரும்பு இதயத்தை இப்படி கவர்ந்து இழுக்கிறது. என்னது, நான் வந்தது கூட தெரியாம ஆதி டைரியிலே மூழ்கி இருக்கான். அப்படி அந்த டைரியில என்னதான் இருக்கு? ஆதி, வாஷம், நீ எப்போ வந்த? நீ டைரியை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே கவிஞனாய் கவிதை எழுதுவாங்க. இன்னும் நீ கவிதை எழுதலேன்னு நினைச்சேன். ஏற்கனவே நீ கவிஞன் ஆயிட்டியா? இது வெறும் டைரி இல்ல ஷாம், என்னோட மனசு. என் மனசுல இருக்கிற காதல இதுல பதிவு பண்ணியிருக்கேன். இதை படிச்சா என் மனசை படிச்ச மாதிரி. உன் மனசுல இருக்கிறத இப்படி டைரியில பதிவு பண்ணிட்டு இருந்தா போதுமா? பார்வதி மனசுல பதிவு பண்ணணும். ஆமா, உன் மனசுல இருக்கிற பார்வதிட்ட உடைச்சு சொல்ல சொன்னே, சொன்னியா? இல்ல. என்ன அது? வனஜா ஆண்டி ஏற்பாடு பண்ணி இருக்கிற மாப்பிள்ள வர்றதுக்குள்ள சொல்லிருன்னு சொன்னேன்ல. அவன் வந்துட்டான். வந்துட்டானா? பாத்தியா, கல்யாணத்துல இவ்வளவு வேமா இருக்கும்போது லவ்ல எவ்வளவு வேமா இருக்குன்னு தெரியுமா? சரி, இப்ப என்ன பண்ண போற நீ? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என் கண்ணு முன்னாடியே நான் பார்வதிக்கு போட்ட வளையல கழட்டிட்டு அவன் பார்வதியோட கையை பிடிச்சு வளையல் போட்டான். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, பார்வதி இதுக்கு ஒத்துக்குச்சா? பார்வதி சம்மதிக்கல. ஆனா அம்மாவும் சித்தியும் கட்டிக்கு போறவன் தானே, கை நீட்டுன்னு சொன்னதுனால அவளும் வேற வழி இல்லாம கை நீட்டினா.
ஆனா அதுக்கப்புறம் அந்த வலையில கழட்டிட்டு என் வலையில போட்டுக்கிட்டா. சூப்பர் ஆதி, இது ஒண்ணு போதும். பார்வதி மனசுல நீ தான் இருக்க, பார்வதி உனக்கு தான். என்ன சொல்ற? நீ சொன்னதுதான், உன் காதல் உண்மையானதுன்னா அது உங்களை சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமா. உன் மனசுல பார்வதி இருக்கிறத உன் அம்மா கிட்ட சொல்றதை விட உன் மனசுல காதல் இருக்கிறத முதல்ல அவங்களுக்கு தெரிய வைப்போம். அது எப்படி முடியும்? முடியும். இது டைரி இல்ல, உன் மனசுன்னு சொன்னேன்ல. இந்த மனச அம்மா கண்ணில் படுற மாதிரி வச்சிட்டேன்னா அதை எடுத்து பார்ப்பாங்க, படிப்பாங்கல்ல. அதனால நீ இன்னும் உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த டைரியில கொட்டி தீத்துரு. உன் அம்மா பார்வையில படுற மாதிரி வச்சுட்டு வந்துரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். என்ன சொல்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அப்படியே பண்றேன். அப்ப நீ இன்னும் உன் மனசுல நினைக்கிறத உன் அம்மா கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் முதல் பக்கத்துல எழுது. எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆதி. சரி, நான் எழுதுறேன். ஆதி, ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பார்வதி, ஷாம் சார். ஆதி உன்னை டீ எடுத்துட்டு வர சொன்னான். சரிங்க சார். உங்களுக்கு? ஆஹா, எனக்கு வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். ஆதிக்கு மட்டும் எடுத்துட்டு போ. சரிங்க சார். பெரியா, சொல்லு பார்வதி. நீங்க டீ வேணும்னு கேட்டீங்கன்னு ஷாம் சார் சொன்னாரு. ஓ சரி, அப்படி வச்சுட்டு போ. சரி. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குள் தன் இரண்டாவது தாயை தேடுவதுதான் காதல்னு படிச்சிருக்கேன். என் இரண்டாவது தாயை நான் கண்டுபிடிச்சிட்டமா? என்னது? பெரியய்யா டைரியில ஏதோ எழுதிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் அந்த டைரியோட ரொம்ப டென்ஷனா அம்மா ரூம்குள்ள போறாரு? என்னவா இருக்கும்? எந்த இடத்துல வச்சா அம்மா பார்வையில படும்? பெரியய்யா டைரிய டீப்பாயில வச்சுட்டு ஏன் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு?
பார்வதி, என்ன பெரியய்யா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், என்ன பேசணும் பெரியய்யா? சொல்றேன். ஆனா இங்க வேண்டாம், வெளியே போய் பேசலாம். ஆ, வெளியிலனா எங்க பெரியய்யா? சொன்னதான் வருவியா? அப்படிலாம் இல்ல பெரியய்யா. எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. பார்வதி, ஆ. ரொம்ப தூரம்லாம் இல்ல, இங்க பக்கத்துல தான். சீக்கிரமா வந்துடலாம். ஆ, ம், போலாம் பெரியய்யா. என்ன பெரியய்யா அது? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அது வந்து பார்வதி, உன்கிட்ட பல தடவை நான் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து என்னால சொல்ல முடியாம போயிடும். அதனால்தான் இந்த வாட்டி எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு உயரமான இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். ம், இங்கிருந்து பார்த்தா இந்த லைட்ஸோட வெளிச்சத்துல சிட்டி ரொம்ப அழகா தெரியும். ஆமா பெரியய்யா, இங்க இருந்து பாக்கும்போது ரொம்ப அழகா தெரியுது. இத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியய்யா. ஆ, ஆமா பெரியய்யா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன பேசணும் பெரியய்யா? அங்க விதவிதமா தெரியுற கலர்ஃபுல் லைட்ஸ் மாதிரி என் மனசுல இருக்கு பார்வதி. ஆனா அது எரியறதுக்கான பவர் நீதான். ஆ, நீங்க என்ன பெரியய்யா சொல்றீங்க? திரும்பி அந்த லைட்ஸ் எல்லாம் பாரு, உனக்கே புரியும்.